வணக்கம். யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு ஸ்மால் டவுனோட ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகாமல் தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நியூட்ரலாக இருந்தது. ஒரு சில டைமில் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாகவும் இருந்தது. அதனால தான் நிஃப்டி வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஃபால் இல்லை. ரொம்ப எஃப்ஐஎஸ் வந்து செல்லராக இருந்து இப்போ பையராக டர்ன் பண்ணி இருந்தோம். மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா டிஏஎஸ் வந்து அந்த அளவுக்கு பையிங் வரதில்லை. எஃப்ஐஎஸ் செல் பண்ண வரும்போது டிஏஎஸ் எந்த அளவுக்கு இன்ஃப்யூஸ் பண்ணாங்களோ ஃபண்டு அந்த அளவுக்கு இப்போ பண்ணுறதில்லை அப்படின்றது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஐடி செக்டர். ஐடி செக்டார் அப்படின்றதுக்கு மேலே இன்வெஸ்டரோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற செக்டாரை விட. பட் இது ஒரு பெரிய அளவுக்கு இன்வெஸ்டாரை காலி செஞ்சிருமா அப்படின்ற ஒரு பெரிய பயமும் இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போது இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த ஃபால் 2வது முறை நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 5% மேலே ஒரே நாளில் ஃபால் ஆகிருக்கு. இது சொல்லப்போனால் இந்தியாவோட நியூஸையோ இல்லை டேட்டாவையோ பொறுத்து இது நடக்கலை. குளோபலாக ஐடி செக்டாரில் ஒரு பெரிய ஃபால் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஏஐ அப்படின்றது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடி செக்டாரில் இருந்து உருவானது. இப்போது அந்த ஏஐ அந்த செக்டாரையே காலி செய்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஏஐ கம்ப்யூட்டர் 2000 வரும்போது நிறைய மேனுவல் ஜாப்ஸு ஹியூமன் வேலையை வந்து குறைச்சதுக்கான ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்தது. ஏன்னா வேலை இழப்பு ரொம்ப அதிகமாச்சு. அதுக்கப்புறம் இப்போது அந்த கம்ப்யூட்டர் இல்லை அந்த சாஃப்ட்வேர் துறையை ஏஐ காலி பண்ணியிருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயமும் ஆறாமன்னு ஒன்று இருக்கும்போது முடிவுன்றது இருக்குன்றதை இது மூலயமா நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த ஐடி செக்டார் ஏஐ காலி பண்ணுமானா அது வந்து இப்போதைக்கு யாருக்குமே ஒரு கிளியர் ஐடியா இல்லை. பட் இது ஒரு பயம் இல்லை பேனிக்ன்றதுனால தான் இந்த ஃபால் வந்திருக்கு. பட் இது மறுபடியும் நார்மலைஸ் ஆகி பழைய இடத்துக்கு மறுபடியும் ஐடி செக்டார் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது அமெரிக்காவோட ஐடி ஸ்டாக்ஸ் ஃபால் ஆனது, அமெரிக்க மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் ஏடிஆர் ஃபால் ஆனது நம்ம மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓப்பனிங்கில் 4 to 5% இறங்கி ஓப்பன் ஆகிருந்த ஐடி ஸ்டாக்ஸு இன்றைக்கி ஒரு பெரிய ஃபால். செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அதிகமாக டாப் லூசர் அப்படின்னா கோஃபோர்ஜ் தான் 6% மேலே இறங்கியிருக்கு. டெக் மஹேந்திரா 6% ஃபால் ஆகிருக்கு. ஓஎஃப்எஸ்எஸ், எல்என்டி, இன்ஃபோடெக் மைண்ட்ரி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ தான் இன்றைக்கி இந்த ஒரு பெரிய ஐடி செக்டாரையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது அடுத்தடுத்து வரப்போகிற நியூஸை பொறுத்து ஐடி செக்டார் இன்னும் சொல்லப்போனால் இப்போதைக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. இதை தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டால்கோ, கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி, இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த 4 மேஜர் நிஃப்டி ஸ்டாக்ஸோட ரிசல்ட் இருக்குது. இதில் இந்துஸ்தான் யூனிலிவரோட ரிசல்ட்டு மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்துடுச்சு. பட் ஆனால் ரிசல்ட் வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் இல்லை இந்த ஸ்டாக்கில். ஸோ அதாவது ஒரு நல்ல ரிசல்ட் இல்லை ஒரு மோசமான ரிசல்ட் ரெண்டுமே இல்லாமல் நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா நாவலிஸோட யூஎஸ் பிளான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுல டிலே ஆகிறது ஹிண்டால்கோவுக்கு ஒரு செட்பேக். பட் இருந்தும் ரிசல்ட்டோட எதிர்பார்ப்புனால ஹிண்டால்கோவுக்கு இன்றைக்கி ஒரு நியூட்ரல் க்ளோசிங். நெட்வெப் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனி ப்ரொமோட்டர் ஸ்டேக் சேலுக்கான ஒரு நியூஸ். இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். கிட்டத்தட்ட 3% ஷேர்ஸ் வந்து செல் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது. இன்றைக்கி லார்ஜ் பிளாக் டீலும் நெட்வெப் டெக்னாலஜிஸில் நடந்திருக்கு. நாளைக்கும் சரி வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். இன்றைக்கி மார்னிங்கில் பிஇஎல் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஏன்னா இன்னொரு பக்கம் ஷிப்பிங் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வீக்காக இருந்தும் பிஇஎல் பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் அக்வசிஷன் கவுன்சில் டேக் அப்படின்ற குரூப் இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்கிறது. ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் நம்ம வாட்ச் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுறதுல டைட்டர் நார்ம்ஸை ஆர்பிஐ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இது ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸை வாட்ச் பண்ணலாம். எம்எஃப்எஸ்எல் குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஜெஃப்ரிஸ் வந்து ரேட்டிங் அப்டேட் கொடுத்துருந்தது. 4% இன்னைக்கு எம்எஃப்எஸ்எல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் இன்னொரு பக்கம் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ரிசல்ட்டு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. கிட்டத்தட்ட 5% இன்ட்ரால இறங்கியிருந்த இந்த ஸ்டாக் 3% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. லென்ஸ்கார்ட் இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓப்பனிங்லேயே 10% ப்ளஸில் ஓப்பன் ஆன இந்த ஸ்டாக்கு 78% வரைக்கும் இறங்குச்சு. இறங்கினாலும் மறுபடியும் க்ளோசிங்கில்
13% இன்னைக்கு ஒரே நாளில் இந்த ஸ்டாக்கில் ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. வோடஃபோன் ஐடியா முக்கியமாக ஜேபி மார்கன் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறது இன்னைக்கு ஒரு செட்பேக். முக்கியமாக வோடஃபோன் ஐடியா ஸ்டாக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வோடஃபோன் ஐடியா நியூஸை பொறுத்து தான் இப்போ ரீசெண்டாக வர இந்த ரேலியும் சரி ஃபாலும் நடந்துட்டுருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி நெட்வெப் டெக்னாலஜிஸ் ப்ரொமோட்டர் ஸ்டேக்ஸ் எல்லாம் நியர்லி 1% கிட்ட இறங்கியிருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ்க்கு நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எந்தெந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபால் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நான் மார்னிங் அப்டேட் எடுத்த டேட்டாவை பொறுத்து கிர்லோஸ்கர் ஆயில் 2% கிட்ட இறங்கியிருந்தது ஓப்பனிங்கில். காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டவுன், அதே போல் பதாஞ்சலி ஃபுட்ஸும் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் இர்கான் இன்டர்நேஷ்னல், ஜூபிட்டர் வேகன், இந்த 2 ரயில்வே ஸ்டாக்ஸ் ரிசல்ட் வந்தது. இந்த 2 ஸ்டாக்குமே பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஜூபிட்டர் வேகன் ஓப்பனிங்கில் 4% டவுன், இர்கான் ஓப்பனிங்கில் 1% கிட்ட இறங்கியிருந்தது. இல்லை பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது மேபி இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இல்லை. டிவிஸ் லேபோட ரிசல்ட் தான் எதிர்பார்ப்போம் ஃபார்மா செக்டாருக்கு இருந்தது. ஆனால் 3% கிட்ட டிவிஸ் லேப் இன்னைக்கு இறங்கி இருந்தது. அமராஜா பேட்டரி, ஆஸ்ட்ராஜெனிகா, மஹிந்திரன் மஹிந்திரா, அசோக் லேலண்ட் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் மஹிந்திரன் மஹிந்திராவோட ரிசல்ட் இம்பாக்ட் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னா, ஐசிஐசிஐ பேங்க் ஆர்பிஐயோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபெடரல் பேங்க்கினுடைய ஷேர்ஸ், ஆர்பிஎல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இந்த 3 பேங்க்கினுடைய ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அப்ரூவல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பேங்க் ஸ்டாக்குமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. பட் ஆர்பிஎல் பேங்க் 2% பாசிட்டிவாக இருந்தது, ஃபெடரல் பேங்க் 1% நெகட்டிவாக இருந்தது, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 30% ஹெச்யூஎல்ல வந்து ஃபால் ஆயிருக்கு, இறங்கியிருக்கு. பட் ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 6% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். இன்னைக்கு 2% ஹெச்யூஎல் டவுன். பாரத் ஃபோர்ஜோட ரிசல்ட்டு இன்னைக்கு 2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஏன் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணோம்னா, ஹெச்ஏஎலோட ரிசல்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் வந்திருக்கு. ஹெச்ஏஎலோட ரிசல்ட் இம்பாக்ட் இன்னைக்கு 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்கோட அப்ரூவல், ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ். அபாட் இந்தியாவோட ரிசல்ட் இன்னைக்கு பாசிட்டிவ் 1%. லூமக்ஸ் ஆட்டோ 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாட்கோ ஃபார்மா 2% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ரிசல்ட்னால. ரெட் டேப் ரிசல்ட்னால 1% நியர்லி பாசிட்டிவ். டிவிஎஸ் ஸ்ரீ சக்கரா நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, நாளைக்கு ரிசல்ட் கொடுக்க போகிற ஸ்டாக்ஸ் எதை, இன்னைக்கு ரிசல்ட் வந்து வரப்போகிற கம்பெனிஸு நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிண்டால்கோ, கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, இந்த 3 ஸ்டாக் ரிசல்ட் வரப்போகுது. எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாரத் ஃபோர்ஜோட ரிசல்ட் வந்துடுச்சு, ஹெச்ஏஎலோட ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ஐஆர்சிடிசி, லூபின், முத்தூட் ஃபினான்ஸ், பெட்ரோநெட், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஹோட்டல், இந்த ஸ்டாக்ஸோட ரிசல்ட் இருக்கு இன்னைக்கு. நான் என்னென்ன கம்பெனி ரிசல்ட் அப்படின்றது என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். குரூப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் நான் தெளிவாக ஒரு சில விஷயங்கள் என்னோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணேன். ஒன்று ஐடி ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகிறது, இன்னும் ஒரு சில செக்டாரோட இம்பாக்ட் என்னென்ன அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டே ட்ரேடராக இருக்கீங்கன்னா என்னோட டெலிகிராம் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸு இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட என்எஸ்சியோட வெப்சைட். இது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தவிர செக்டார் பக்கம் வரும்போது பெரிய அளவுக்கு இன்னைக்கு இம்பாக்ட் இல்லை அப்படின்னே சொல்லலாம். டியூரபிள், கன்சூமர் டியூரபிள், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஏன் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸும் பஜாஜ் ஃபினான்ஸும் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. பட் மோசமான ஃபால் அப்படின்னா அது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தான். இதுக்கு அடுத்தபடியாக மீடியா இண்டெக்ஸும் ரியல்டி இண்டெக்ஸ்லேயும் இன்னைக்கு அதிகமான ஃபால் இருந்தது. ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஃபிட் புக்கிங், ஏன்னா ரீசெண்டாக ஆயில் அண்ட் கேஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு நியூட்ரல் க்ளோசிங் தான். ஸோ ஒரு பக்கம் மெட்டல் ஸ்டாக் ப்ரைஸ் இம்பாக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரோக்கரேஜோட அப்டேட் இன்னொரு பக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு சில மெட்டல்ஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாகவும் ஒரு சில மெட்டல்ஸ் இன்னைக்கு ஸ்லைட் நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மோட்டார், ஐசிஐசிஐ பேங்க், பிஇஎல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நிஃப்டி 50ல் 1-3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 5% மேலே ஃபால் ஆன நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 5 ஸ்டாக் இருக்குது. இதில் ஹெச்சிசிஎல் டெக்னாலஜிஸ்,
டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா கிட்டத்தட்ட 5% மேலே இன்றைக்கி ஃபாலோ ஆயிருக்கு. விப்ரோ நியர்லி 5% இன்றைக்கி இறங்கியிருக்கு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.